போகிறேன்னு தானே பார்க்குறீங்க. ஃபேர்பிரைஸ் போகிறேன், வாங்க போகலாம். டடா, வெல்கம் டு உட்லண்ட்ஸ் மால். இந்த உட்லண்ட்ஸ் மாலில் ஐஸ்கிரீம் பார்லர் என்ன ஃப்ளேவர் கண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா கேட்டாங்களா. நானும் இந்த ஃப்ளேவர் வேணும்னு சொல்லிட்டு அதை நான் என்னென்ன டாப்பிங் வேணும்னு கேட்டாங்க. நானும் ஆட் பண்ணிவிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் அவ்வளோதான். இதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன கேட்குறோமோ அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி டாப்பிங்ஸ் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. $6.20 நான் வாங்கின ஐஸ்கிரீமோட ரேட்டு. அது கேல்குலேட் பண்ணி சொல்கிறேன், டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்குறேன். வந்தாச்சு ஃபேர்பிரைஸ்க்கு. இதுதான் ஃபேர்பிரைஸ் ஃபைனஸ்ட். இந்த கடையில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஃபேர்பிரைஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேக் இல்லை ட்ராலி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுதான் ரொம்ப சேஃபு. ஏன்னா எல்லாத்துக்குமே பில் கட்ட முடியாதுல்ல, அதனால் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரேட்டு. அதுக்கு மட்டும் இல்லாமல் அதோடைய ஜிஎஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அமௌண்ட் வரும். ரொம்பலாம் என்னால் செலவு பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்க ஆளாக இருந்தீங்கன்னா ஒரு பேக்கை கையோடு கொண்டு வர்றது பெஸ்ட்டு. எல்லாரும் எதையோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் என்னென்னு போய் பார்த்தா அந்த லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக டெக்கரேஷன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா இது கிறிஸ்மஸ் மந்தில், அதனால். ஃபேர்பிரைஸ் அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் நியாய விலை கடை, ரேஷன் கடைன்னு சொல்லலாம். நம்ம சாப்பிட்ற காய்கறியிலேருந்து பழம்லேருந்து அது மட்டும் இல்லாமல் மட்டன், சிக்கன், சாக்லேட், ஐஸ்கிரீம் எல்லா ஐட்டமுமே இங்கே கூட எடுத்துகிட்டேன். நான் வாங்க போகிறது சிக்கன் மட்டும்தான், அதனால் சின்ன கூடையாக நான் எடுத்திருக்கேன். என்னென்ன ஐட்டம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் நம்மளுடைய கண்ணை கட்டிட்டு தான் வரணும். சிக்கன் வாங்குகிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா நிறைய வெரைட்டி ஆஃப் சிக்கன் வச்சுருக்காங்க. நான் இந்த சிக்கனை மந்த்லி ட்வைஸ் வாங்குவேன். கம்பாங் சிக்கன் ரொம்பவே ஃப்ரெஷ்லி மேட். அப்புறம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பெரிய பெரிய பீஸாக இருக்கும். நம்ம வாங்கிட்டு போய் கட் பண்ணி கழுவி குழம்பு வைக்க வேண்டியது தான். ஏன்னா பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால ரொம்ப ரிஸ்க் இருக்காது, நிறைய வேலை இருக்காது. அதனால் வாங்கிட்டு போய் கட் பண்ணி சமைச்சு சாப்பிட வேண்டியது தான். நான் சொன்னேன்ல நிறைய மீன், நண்டு, அப்புறம் மீன்லேயே நிறைய வெரைட்டி. கனவா மீன், அப்புறம் அந்த முள் இல்லாத மீன், முள் இருக்கிற மீன், வஞ்சர மீன், ப்ரானு எல்லாமே வச்சுருக்காங்க. நமக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம். நம்ம எத்தனை பீஸ் வேணும்னு கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வாங்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலாம். எல்லாத்தையும் ரேட்டு டேக்கோடு வச்சுருந்தாங்க. நானும் வீடியோ எடுக்கிறதுக்காக பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு வெள்ளி 15 காசு, ஒரு வெள்ளி 29 காசு, 79 சென்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு ரேட்டும் பிரித்து பிரித்து வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பொறுமையாக நீங்கள் பார்க்குறீங்கல்ல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஓகே. சிங்கப்பூரில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபேர்பிரைஸ் போய் எவ்வளோ வாங்குவீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பீஸ் வேணும்னு என்கிட்ட அந்த ஆண்டி கேட்டோடனே நானும் 14 பீஸ் வேணும், சின்ன சின்ன பீஸாக கொடுங்க ஆண்டி அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். நான் வாங்கிட்டு பில் போட்டுட்டு வந்துட்டேன். இதுதான் என்னுடைய குட்டி ஷாப்பிங். இந்த ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி நான் பேசணுமான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு நான் சோலோவாக ஃபேர்பிரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ண வர்றது. அதனால் கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much.